إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவரிடத்தில் உதவி தேடி அவனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹின் மீது அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்றும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்றும் வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய உபதேசத்தை தக்வாவை நினைவூட்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவை யார் பயந்து கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹுவின் பயம்தான் ஈமானுடைய உயிராக இருக்கிறது, இம்மை மறுமையின் வெற்றியின் இரகசியமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல்லாஹுவை பயந்தவர்களாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக, அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு அல்லாஹுவிற்காகவே வாழ்ந்து அல்லாஹுவிற்காகவே மரணிக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்லாஹுவின் அடியார்களே, புனித மாதங்களில் முதலாவது மாதம் துல்காதா பிறந்துவிட்டது. ஹாஜிகள் எல்லாம் இஹ்ராம் அணிந்தவர்களாக, அல்லாஹுவின் அடியார்களாக, அல்லாஹுவின் நேசத்தால் உள்ளம் துடிதுடித்தவர்களாக, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற அந்த தல்பியாவை, ஈமானின் அந்த ஒளியை ஒலித்தவர்களாக அல்லாஹுடைய வீட்டை நோக்கி புறப்படுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்க அழைத்த அந்த அழைப்பு, வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே மக்களுக்கு ஹஜ்ஜுடைய அறிவிப்பை செய்யுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுவின் கட்டளையை கொண்டு அந்த அறிவிப்பை செய்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த பூமியில் அவனுக்காக ஒரு இல்லத்தை ஏற்பாடு செய்து, இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன், அவனுக்காக ஒரு கட்டிடத்தை, ஒரு இல்லத்தை, ஒரு ஆலயத்தை, ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை உருவாக்கி அங்கே மற்ற இறை வழிபாட்டு தலங்களில், அல்லாஹுடைய ஏனைய மஸ்ஜிதுகளில் செய்யப்படாத ஒரு விசேஷமான இபாதத்தை கொண்டு அதை விசேஷப்படுத்தினான், சிறப்பித்தான். தொழுகை, இஅ்திகாஃப், திக்ர், குர்ஆன், அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில், எல்லா மஸ்ஜிதுகளிலும் இது செய்யப்படும். ஆனால் அல் மஸ்ஜிதுல் ஹராம், அல்லாஹுடைய காபாவில் மட்டும்தான் அல்லாஹுடைய அந்த வீட்டை அடியார்கள் தவாஃப் செய்ய முடியும், சுற்ற முடியும். ஒரு முஸ்லிம் ஒரு கட்டிடத்தை சுற்றி ஒரு இபாதத்தை அல்லாஹுவிற்காக நியத் வைத்து ஆரம்பித்து அல்லாஹுவை திக்ரு செய்தவனாக போற்றி புகழ்ந்து சுற்றுகிறான் என்றால் அது அல்லாஹுடைய கஅபாவாக மட்டும்தான் இருக்கும். அதற்கு மட்டும்தான் அந்த விசேஷமான சிறப்பு. நபிமார்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அந்த வீட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள், ஏங்கி இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹஜ் வணக்கம், உம்ராவுடைய வணக்கம்,
மக்காவிற்கு செல்வது, அங்கே தங்குவது, அல் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவது, காபாவை தவாப் செய்வது, சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே ஓடுவது, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய தலைமுடியை சிரைத்து தனது பணிவை வெளிப்படுத்துவது, பிறகு மீண்டும் மினாவிற்கு ஓடுவது, அங்கிருந்து அரஃபா, அங்கிருந்து முஸ்தலிஃபா, பிறகு அங்கிருந்து மினா, பிறகு அங்கிருந்து அல் மஸ்ஜிதுல் ஹராம், பிறகு மீண்டும் மினா, பிறகு மீண்டும் அல் மஸ்ஜிதுல் ஹராம். இப்படியாக ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா இந்த முஃமினை கொண்டு போய் வைத்து பல நாட்கள் அங்கே தங்க வைத்து அவனுடைய உடலுக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறான், அவனுடைய உயிருக்கு அல்லாஹு தஆலா ஒரு உற்சாகத்தை தருகிறான், அவனுடைய ஈமானுக்கு அல்லாஹு தஆலா ஒரு உற்சாகத்தை தருகிறான், அவனுடைய தக்வாவிற்கு அல்லாஹு தஆலா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லது அவற்றில் சிறந்ததாக ஈமான் என்பது எந்த மஹப்பத் இல்லாமல் முழுமையடையாதோ, அல்லாஹுடைய நேசம், நபியின் நேசம், அல்லாஹ் புனிதப்படுத்திய புனிதங்களின் நேசம் இல்லாமல் எந்த ஈமான் முழுமையடையாதோ அந்த முஹப்பத்தை அல்லாஹு தஆலா தனது அடியார்களின் உள்ளத்திலே அங்கே வரவழைத்து சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது அவன் மீது மஹப்பத்தோடு இருக்க வேண்டும், அவன் தண்டிப்பான் என்ற பயம் இருக்க வேண்டும் என்பதை போன்று அவன் மீது ஒரு காதல், அவன் மீது ஒரு நேசம், ரஹ்பத், ஷௌக், மஹப்பத். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், நான் அல்லாஹ்விற்காக எதையும் செய்வேன், என்னை எப்படியும் மாற்றிக்கொள்வேன், நான் அல்லாஹ்விற்காக எதையும் செய்வேன், எப்படியும் என்னை மாற்றிக்கொள்வேன், எங்கும் நான் தங்குவேன், அல்லாஹ்விற்காக எத்தனை அசௌகரியங்களையும் நான் சௌகரியங்களாக சுகமாக எடுத்துக்கொள்வேன் என்ற ஒரு அந்த முஹப்பத்தின் வெளிப்பாட்டை அடியானின் உள்ளத்திலிருந்து, உடலின் செயல்களில் இருந்து அவன் வெளிப்படுத்த வேண்டும், அதை அல்லாஹ் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். சகோதரர்களே, இன்றும் நாம் ஹஜ் செய்கிறோம், அன்றும் நம்முடைய முன்னோர்கள் ஹஜ் செய்தார்கள். வித்தியாசம் என்ன? நம்முடைய ஹஜ்ஜுகள் சுகங்கள் நிறைந்ததாக, வசதிகள் நிறைந்ததாக, ஏன் ஆடம்பரங்கள் நிறைந்ததாக ஆகிவிட்டன. எந்த அளவு வசதிகளும் சௌகரியங்களும் இன்னும் பலவிதமான ஆடம்பரங்களும் ஒரு பயணத்தில் நிகழுமோ அது ஹஜ்ஜிலே நிகழ்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு செல்வந்தன் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப, தன்னுடைய பழக்கத்திற்கு ஏற்ப செலவுகளை செய்வதை மார்க்கம் குறை சொல்லவில்லை, அவன் அதற்கு ஜக்காத்து கொடுத்திருப்பானே. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்விற்காக என்று வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவாக முழுமையாக செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை உம்ராவை முழுமைப்படுத்துங்கள், நிறைவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த அல்லாஹ்விற்காக என்று உனது ஆசைக்கு, உனது அற்ப சுகங்களுக்கு, உனது நஃப்ஸுக்கு என்று எந்த பங்கும் அதில் இருக்கக்கூடாது. ஆகவேதான் ஹஜ்ஜுக்கு செல்லும் போதே வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூன் யா உலில் அல்பாப், ஹஜ்ஜிகளே தக்வாவோடு ஹஜ்ஜுக்கு புறப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்று எப்படி கள்ள முட்டாயிலிருந்து மிக்சரிலிருந்து என்னென்ன வாங்கி பாக்கெட் பெட்டியிலே கட்ட முடியுமோ எல்லாம் கட்டப்பட்டு விடும்.
சின்ன சின்ன துணியிலிருந்து பெரிய துணியிலிருந்து எல்லா ஏற்பாடும் ஹஜ்ஜுக்கு செய்யப்பட்டு விடுகிறது. செய்யப்படாத ஒரு ஏற்பாடு என்றால் அது ஈமானிய தக்வாவுடைய, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதனுடைய, தர்பியாவுடைய, தஸ்கியாவுடைய, அந்த இறை நினைவுடைய, அந்த இறை மஹப்பத்துடைய ஏற்பாடுகள் செய்யப்படுவதில்லை. கடைசி நேரம் வரை விமானத்தில் உள்ளே புகுந்து அவன் போனை சுவிட்ச் ஆஃப் செய் என்று கத்துகிற வரை வியாபார பேச்சுகள், நண்பர்களோடு பேச்சுகள், செல்ஃபி அனுப்புவது, என்னென்ன செய்ய முடியுமோ அல்லாஹ்வின் நினைவை தவிர அத்தனை நினைவுகளையும் கொண்டு வந்து விடுகிறார்கள். சாதாரணமான ஒரு பயணமா இது? லப்பைக் சாதாரணமான ஒரு வார்த்தையா இது? பயம் வேணாம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு லப்பைக் சொல்வதற்கு முன்பே அழ ஆரம்பித்து விடுவார்கள். மூஞ்சு மஞ்சளித்து விடும், பயந்து விடுவார்கள். ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? சொல்கிறார்கள், சிலருடைய தல்பியாவுக்கு அல்லாஹ் பதிலளிப்பான், ஏற்றுக்கொள்வான். சிலருடைய தல்பியாவுக்கு லா லப்பைக வலா சஅதைக், உனது தல்பியா நிராகரிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்வான். அவர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேனோ என்று பயப்படுகிறார்கள். யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய வணக்கசாலி, சொர்க்கத்தின் வாலிப தலைவர்களில் ஒருவர். தனது ஹஜ், தனது தல்பியா நிராகரிக்கப்படுமோ என்று பயப்படுகிறார். சகோதரர்களே, இபாதத்திலே இந்த பயம் இருக்க வேண்டும். வல்லதீன யுதூன மா ஆத்தவ குலூபுஹும் வஜலத்துன், அல்லாஹ் எனக்கு இந்த இபாதத்தை செய்ய தௌஃபீக் செய்தான் என்ற மகிழ்ச்சி இருப்பதோடு, அந்த மகிழ்ச்சி பெருமையாக ஆகிவிடக்கூடாது, ஆணவமாக ஆகிவிடக்கூடாது. அதே நேரத்தில் என்னுடைய இந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா என்ற பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வல்லதீன யுதூன மா ஆத்தவ குலூபுஹும் வஜலத்துன், உள்ளம் பயந்த நிலையில் நல்லவர்கள் வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அமல்களில் சிறப்பான அமலை சொல்லுங்கள், அமல்களில் சிறப்பான அமலை சொல்லுங்கள். நாமும் ஆலிமிடத்தில் கேட்போம், மார்க்கத்தை அறிந்தவர்களிடத்தில் கேட்போம். எதற்கு என்ன கேள்வி கேட்போம்? வியாபாரத்தில் பரக்கத்துக்கு துவா என்ன? வியாபாரத்தில் சுத்தி எங்க போனாலும் நம்முடைய மையப்புள்ளி எதுவா இருக்கும்? காசு, பணமா இருக்கும். துன்யாவில் பரக்கத்துன்னு சொல்லிட்டா அந்த அமல் அப்படியே கட்டியா பிடிச்சுப்போம். அது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸின் மூலமாக வந்திருந்தாலும் சரி, மிக பலவீனமான ஹதீஸின் மூலமாக வந்திருந்தாலும் சரி. ஆனால் சஹீஹான ஹதீஸிலே ஒரு அமல் சொல்லப்பட்டிருக்கும், அது மறுமை சார்ந்ததாக இருக்கும், கண்டுகொள்ளாமல் சென்று விடுவோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, அமல்களில் சிறந்த அமல் எது அல்லாஹ்வின் தூதரே? சொன்னார்கள், ஈமானும் பில்லாஹி வ ரசூலே, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அவருடைய ரசூலை ஈமான் கொள்வது. ஈமான் என்பது ஒரு அமல். பிறகு சும்ம கால மாதா கீழ சும்ம மாதா, கேள்வி கேட்டவர் நின்று விடவில்லை. அல்லாஹ்வின் தூதரே, அடுத்து ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுவது. பிறகு கேட்டார்கள் அவர், கீல சும்ம மாதா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜும் மப்ரூர், ஹஜ்ஜும் மப்ரூர், நன்மைகள் நிறைந்த ஹஜ், நன்மையோடு செய்யப்பட்ட ஹஜ். அவர் அதிலே யாரையும் திட்டவில்லை, ஏசவில்லை, மனைவியிடத்திலே ஆபாசமாக பேசவில்லை, சண்டை சச்சரவுகள் செய்யவில்லை, இறை நினைவோடு செய்யப்பட்ட ஹஜ், ஹஜ்ஜும் மப்ரூர் என்று சொன்னார்கள். இவ்வளவு பெரிய மகத்தான நன்மைகளை உடைய இந்த வணக்கம் இன்று பல செல்வந்தர்கள் உப்புக்கு
சொல்வார்கள் உப்பு சப்பு இல்லாத காரணம் என்று சொல்லி இந்த ஹஜ்ஜை தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சில நாடுகள் இருக்கின்றன, அங்கிருந்து ஹஜ்ஜி செல்வதற்கு இந்த ஆண்டு பதிவு செய்தால் குறைந்தது 50 ஆண்டுக்கு பிறகுதான் அவருக்கு வாய்ப்பு வரும். எப்படி? இந்த ஆண்டு அவர் ஹஜ்ஜி செய்வதற்கு அப்ளிகேஷன் பேர் பதிவு செய்தால் அவருடைய பேர் எப்போது வரும்? 50 வருஷம் கழிச்சு தான். உனக்கு ஹஜ்ஜி செய்யணுங்கிற நியத்து வர்றதே 50 வயசுல தான் வருது. ஹஜ்ஜி செய்யணுங்கிற நியத்தை 50 வயசுல தான் உனக்கு வருது. இப்ப நீ போய் இது நான் எனக்கு தெரிந்ததை, நான் கேட்டதை, நான் பார்த்ததை, என்னோடு இந்த சோதனையில் சிக்கியவர்கள் சொன்னதை உறுதி செய்து நான் சொல்கிறேன். 50 வயசுல ஹஜ்ஜி செய்யறதுக்கு பதிவு செஞ்சு 50 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அது போன வருஷம் பதிவு செஞ்சவங்களுக்கு ஒரு நாட்டில் 70 வருஷம் கழிச்சு பேர் வந்திருக்கான். 70 இயர்ஸ் கழிச்சு. அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வளவோ பெரிய கொடுப்பினையிலே நாம் இங்கே இருக்கிறோம். எவ்வளவோ பெரிய கொடுப்பினையிலே நாம் இங்கே இருக்கிறோம். நம்முடைய செல்வந்தர்களுக்கு தெரியவில்லை. கட்டடம் கட்ட வேண்டும், ஆடம்பர கல்யாணங்கள் நடத்த வேண்டும், சொத்து சுகங்களை வாங்க வேண்டும், பிறகு பார்க்கலாம் என்பதாக இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டியது மட்டுமல்ல, இந்த ஹஜ் எச்சரிக்கையும் செய்தார்கள். இதை யார் தாமதப்படுத்துகிறார்களோ, பிறகு ஹஜ் செய்யாமல் இறந்து விடுகிறார்களோ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் நம்முடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், மூமின்களின் அந்த தாய்மார்கள், சஹாபாக்களின் அந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண் என்ன அவரிடத்தில், அதுவும் வறுமையிலே, பசியிலே, பட்டினியிலே அடிப்பட்ட அந்த பெண், அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஜிஹாது தான் சிறந்த ஒரு அமல் என்று நாங்கள் கருதுகிறோம், எனவே நாங்களும் ஜிஹாது செய்ய வேண்டும், ஏன் நாங்கள் ஜிஹாது செய்யக்கூடாது? யார் கேட்கிறார்கள் இந்த கேள்வியை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது அவர்களுக்கு 20 வயதுக்கு கீழ்தான் இருந்தது என்றால், அந்த ஒரு இளம் பெண் வாழ வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக என்னை இழக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக என் கை வெட்டப்படாதா, கால் வெட்டப்படாதா, என்னுடைய உயிர் பறிக்கப்படாதா? எத்தகைய அந்த ஈமானிய தேடல் பாருங்கள். நாம் எப்படி தெரியுமா? நம்முடைய சுகம், நம்முடைய அந்த தேடல், நம்முடைய விருப்பம், இதில் எதையும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள தயாரில்லை. இதற்கெல்லாம் ஒத்து இபாதத்து வருமா, அந்த இபாதத்தை செய்வோம். நாங்கள் எப்படி இபாதத்து செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்து விட வேண்டும். எப்படி நம்முடைய கண்டிஷன்? நீ செய்கிற இபாதத்து சுன்னத்தின்படி இருக்கிறதா, ஹதீஸின்படி இருக்கிறதா, அதையும் பார்க்க மாட்டார்கள். இதில் எத்தனை சடங்குகள் இருக்கின்றன, எத்தனை ஓட்டைகள் இருக்கின்றன. நம்முடைய இபாதத்தில் இருக்கின்ற ஓட்டைகளை அடைப்பதற்கே தனியாக இபாதத்து செய்ய வேண்டும். எப்படி? பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கே ஏராளமான இபாதத்துகளை நாம் செய்தாக வேண்டும். அவ்வளவு பாவங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்ன? செய்கின்ற இபாதத்துகளில் உள்ள குறைகளை, ஃபர்துகளில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நாம் எத்தனை நஃபில்களை செய்ய வேண்டுமோ. 2 ரக்காத்து சுபுகுடைய தொழுகையை நிதானமா, உள்ளச்சத்தோட, அமைதியோட தொழுது முடிக்க முடிகிறதா? துன்யாக்குள்ளார போகாமலேயே போறதுக்கு முன்னாடி உள்ள தொழுகை எது? ஃபஜ்ருடைய தொழுகை. லொஹர் அஸர் அல்ல, ஃபஜ்ர். அதிலேயே துன்யாவை தலையிலே சுமந்து கொண்டுதான் அங்கே நிற்கிறான் என்றால் என்ன மறுமையின் தேடல், சொர்க்கத்தின் தேடல், அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசை, மஹ்ஷரினுடைய நினைவு அந்த அடியானுடைய உள்ளத்திலே இருக்க போகிறது. யோசித்து பாருங்கள். கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஜிஹாது செய்ய வேண்டும், ஏன் நாங்கள் ஜிஹாது செய்யக்கூடாது?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்குன்ன மொத்த பெண்களை அங்கே முன்னிறுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்வதின் மூலமாக உங்களுக்கு ஜிஹாத் இருக்கிறது, அஃதலுல் ஜிஹாதி ஹஜ்ஜும் மப்ரூர், ஜிஹாதிலே உங்களுக்கு சிறந்தது ஹஜ்ஜும் மப்ரூர், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடமிருந்து இந்த ஹதீஸை கேட்டதற்கு பிறகு கலீஃபா உமருடைய காலத்திலிருந்து ஏறக்குறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 4 ஆண்டுகள் கழித்து அவர்கள் மரணிக்கின்ற வரை ஹஜ்ஜுடைய வணக்கத்தை விடவே இல்லை. எத்தகைய சிரமங்களை தாங்கினார்கள். அவர்களை எது தாங்க வைத்தது? அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த அன்பு பாசம், அமல்களின் மீது உண்டான அந்த தேடல். எத்தனை வலிகளை சுமந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். கலீஃபா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹஜ்ஜுடைய ஆடம்பரங்கள் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, அவர்கள் ஹஜ் செய்வார்கள். அவர்களும் வருஷம் வருஷம் ஹஜ் செய்வார்கள். எவ்வளவு பெரிய கலீஃபா, அவருக்கு இல்லாத வேலையா இது பலர் சொல்கிறார்கள். பல செல்வந்தர்கள் எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு கழுத்தை பிடிச்சி இழுத்து யாராவது தள்ளியோ யாராவது இழுத்துட்டு போய் ஹஜ் செய்ய வச்சுட்டாங்க. அடுத்து தலை வச்சு கூட அந்த பக்கம் படுக்க மாட்டோமே. ஒரு சஹீஹான ஹதீஸிலே வருகிறது, ஒருவன் ஹஜ் செய்கிறான், வசதியை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், 5 ஆண்டுகள் ஆகின்றன, மீண்டும் அவன் என்னுடைய வீட்டுக்கு வரவில்லை என்றால் அல்லாஹு அக்பர் மஅதல்லாஹ், அவன் என்னோடு உண்டான முஹப்பத்திலே வறட்சியை அடைகிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக. சிந்தித்து பாருங்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ் உம்ராவை தொடர்ந்து செய்யுங்கள். ஹஜ் செய்வதால் இப்படி ஒரு சிந்தனை யாருக்காவது வருமையானால் செல்வம் குறைகிறது, செலவழிக்க வேண்டியது இருக்கிறது என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக இந்த ஹஜ்ஜுக்கு நீங்கள் செலவழித்து பாருங்கள். பிறகு அதில் அல்லாஹ் செய்யக்கூடிய பரக்கத்தை உணர்வீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஹஜ் செய்வார்களோ அவர்கள் ஒருபோதும் ஏழைகளாக ஆக மாட்டார்கள் என்று. எவ்வளவு நற்செய்திகளை சொன்னார்கள். ஒரு பக்கம் ஈமான், ஒரு பக்கம் ஆகிரத், இன்னொரு பக்கம் எந்த துன்யாவை தேடுகிறோமோ அதற்கும் நமக்கு கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யார் ஹஜ் செய்வார்களோ அல்லாஹ்விற்காக, அதிலே ஆபாசமாக நடந்து கொள்ளவில்லையோ, பாவங்கள் செய்யவில்லையோ, அவருடைய தாய் அவரை பெற்ற தினத்தில் எப்படி இருந்தாரோ அதே போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக வருவார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃப்துல்லாஹி ஸலாஸா, அல்லாஹ்வுடைய விசேஷமான டெலிகேட்ஸ், விசேஷமான அந்த சிறப்பு குழு 3 பேர்கள் என்று சொன்னார்கள். முதலாவது அல் காசி, அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்யக்கூடிய போராளி. இரண்டாவது வல் ஹாஜ் வல் முஅ்தமிர், இரண்டாவது அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்ய வந்தவர். மூன்றாவது அல்லாஹ்வுடைய வீட்டை உம்ரா செய்வதற்காக வந்தவர். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹஜ் என்பது நம்முடைய ஈமானுக்கான ஒரு தர்பியா, நம்முடைய மார்க்க பற்றுக்கான தர்பியா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்த மகத்தான ஒரு வணக்கம். இந்த ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும்? தஸ்கியாவோடு செய்ய வேண்டும், தர்பியாவோடு செய்ய வேண்டும். சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ரையும் உணர்ந்து புரிந்து செய்ய வேண்டும். தல்பியாவில் ஆரம்பித்து இறுதி வரை சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ரையும் மனனம் செய்து அதனுடைய பொருளை உணர்ந்து ஒவ்வொரு இபாதத்தினுடைய தாற்பயத்தை உணர்ந்து அந்த இபாதத்தில் உள்ளத்தை ஓர்மைப்படுத்தி அல்லாஹ்வுக்காக, என்னுடைய ரப்புடைய பொருத்தத்துக்காக, என்னுடைய மறுமைக்காக, என்னுடைய நஃப்ஸை அடக்குவதற்காக, என்னுடைய மன இச்சையை அடக்குவதற்காக, என்னுடைய கண்ணியத்தை மதிப்பை அல்லாஹ்வுக்காக நான் துறப்பதற்காக, நான் அல்லாஹ்வுடைய அப்து, நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, வெளிப்படுத்துவதற்காக
இந்த உலக முஸ்லிம்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் என்ற அந்த ஈமானிய சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற ஈமானிய உணர்வு வர வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்க்கம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள்? அங்கே பலவிதமான மக்கள் வருவார்கள், எல்லா நாடுகளிலிருந்தும் வருவார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஒன்றிணைவதை அல்லாஹ் அங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அவர்களை எல்லாம் பார்த்து இவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்ற அந்த உகுவத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் இதில் கூட இன்று மிகப்பெரிய ஒரு பலவீனமான ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த ஈமானிய உகுவத்தை உணராதவர்கள் தங்களுடைய நிறத்தால், மொழியால், தேசத்தால் மக்களை அங்கும் பாகுபாடு காட்டி வெறுப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக, நம்மை சுத்தப்படுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, கலீஃபா உமருடைய அந்த வரலாறை கூறி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வருவார்கள். எப்படிப்பட்ட ஒரு பணிவான ஹஜ்ஜு பாருங்கள். கலீஃபா எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஜனாதிபதி. அவர்கள் நாடு இருந்தால் மக்காவிலே மிகப்பெரிய ஒரு சொகுசு வில்லாவிலே பங்களாவை ஏற்பாடு செய்து அவர்கள் தங்கி இருக்கலாம். மக்காவிலுடைய ஒரு சட்டம் எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும், ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலும், அதற்கு பிறகு கலீஃபாக்களுடைய காலத்திலும் ஹஜ் காலம் வந்துவிட்டால் ஊர்வாசிகள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை காலி செய்துவிட்டு மலைகளின் ஓரங்களிலே கூடாரங்களை அமைத்து சென்று விட வேண்டும். அந்த வீடுகளை ஹாஜிகளுக்காக கொடுத்து விட வேண்டும், வாடகை இல்லாமல், எதுவும் வாங்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதில் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். எல்லோருக்கும் வீடுகளை கொடுத்துவிட்டு கலீஃபா உமரு ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மரத்தின் நிழலில் தான் அவர்கள் முழு ஹஜ்ஜையும் கழிப்பார்கள். மக்காவிலே தங்கி இருக்கக்கூடிய காலத்திலும் சரி, பிறகு மினா, அரஃபா, முஸ்தலிஃபா எல்லோருக்கும் வசதி, அந்த காலத்தில் என்ன வசதி இருந்ததோ அந்த டென்ட்டை கொடுத்தாலும் சாதாரணமான ஒரு கூடாரத்தில் தான் உமர் அவர்கள் தங்குவார்கள். ஹஜ் முடித்து விட்டு செல்லும் பொழுது தன்னுடைய அந்த கணக்கர் அவர்கிட்ட கேட்பாங்க, ஹஜ்ஜுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணோன்னு சொல்லிட்டு, ஹஜ்ஜுக்கு எவ்வளவு செலவு பண்ணோன்னு சொல்லிட்டு, கலீஃபாவோடு கூட யாரெல்லாம் வந்திருப்பார்கள் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஹஜ்ஜில் 18 தீனார் செலவாயிருக்கு. ரொம்ப காஸ்ட்லி, அதிகமாக செலவு பண்ணிட்டோமே. இன்றைக்கு ஒரு தீனார் அதிகப்படியாக 270 ரூபா. அப்போ 18 தீனார் எவ்வளவு இருந்திருக்கும்? 10 2700, அந்த பக்கம் ஒரு 8, அதையும் ஒரு 2500 வைங்களேன், 5000 ரூபாய்க்குள்ளார ஒரு ஹலீஃபா அத்தனை பேரோட ஹஜ் செஞ்சுட்டு போயிடுறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, இங்கே ஹஜ் வசதியாக செய்யப்படுகிறதா? ஹஜ் என்னுடைய சௌகரியங்கள் எதுவும் அசௌகரியங்களாக மாறாமல், எனக்கு உடல் வலிக்காமல், என்னுடைய தேவைகளில் எதையும் முன்பின்னாக ஆக்காமல் அதற்கான ஏற்பாடுகள் ஹஜ்ஜிலே இருக்கிறதா? எந்த அளவுக்கு என்றால், என்னுடைய நாவின் ருசியில் கூட நான் சமரசம் செய்து கொள்ள தயாரில்லை. ஹாஜியார் இங்கே இருக்கிறார், மினாவிலே ரசம் கிடைக்கவில்லை என்று சண்டை போட்ட ஹாஜிகள் எல்லாம் இருக்கிறார்கள். மினாவில் ரசம் கிடைக்கவில்லை என்று, இட்லி காலையில் கொடுக்கவில்லை என்று சண்டை போட்ட ஹாஜிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுவா ஹஜ்? ஹஜ் என்பது ஈமானோடு, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தோடு, தேடலோடு, பயத்தோடு, ஏதோ ஒன்று எனக்கு அங்கே இருக்கிறது, அதை தேடிச் செல்கிறேன், அதை பெற்று வர வேண்டும். அந்த ஈமானை, அந்த இக்லாஸை, அந்த தக்வாவை, அந்த முஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை ஒவ்வொரு முறை செல்லும் போதும் இந்த முறை எனக்கு கிடைத்ததா என்று தெரியவில்லை, அடுத்த முறை நான் வருவேன், மீண்டும் இந்த முஹப்பத் எனக்கு கிடைப்பதற்காக நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன், அழுவேன் என்ற அந்த ஈமானிய உணர்வோடு திரும்ப வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் பெயர் வைத்தான், வைது ஜஅல்னல் பைத மஸாபத்தல் லின்னாஸ். காபா என்பது எப்படி என்றால், திரும்ப திரும்ப அங்கே செல்வதற்கு ஆசைப்பட வேண்டும். காபா எப்படிப்பட்டது? ரொட்டி திரும்ப திரும்ப அங்கே வருவதற்கு ஆசைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வீடு, அப்படிப்பட்ட இல்லம் என்னுடைய இல்லம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, நாமும் ஹஜ்ஜுக்கு செல்வோமாக.
அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹுடைய இபாதத்துக்காக செலவழித்து மகிழ்வோமாக. நம்முடைய குடும்பத்தில் யாருக்கு ஹஜ்ஜு கடமையாகி விட்டதோ அவர்களை ஹஜ்ஜுக்கு நாம் ஆர்வம் ஊட்டுவோமாக, தீவிரப்படுத்துவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய குறைகளை மன்னிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொருந்திக் கொள்வானாக. காசா மக்களுக்கு அல்லாஹு தஆலா மகத்தான வெற்றியை தருவானாக. இஸ்ரேல் ஜூனிஸ் யகூதிகளுக்கு கேவலமான இழிவை, கேவலமான தோல்வியை அல்லாஹ் தந்தருவானாக. எல்லா உலக மக்களுடைய உள்ளங்களிலும் அவர்கள் மீது வெறுப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்கள் முஸ்லிம்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தந்து கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம்.